வெல்கம் டு ஃபியூச்சர்ஸ் ஸ்டடி சென்டர் சேலம். உங்களுடன் வரவேற்குது. இன்று நாம் காண இருக்கிற பகுதி யூஜிடெட் பிஆர்டி தமிழ் அழகு ஒன்றில் முக்கியமான பாடத்தலைப்பு, அதாவது பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்குரிய அழகு ஒன்றில் பாடத்திட்டம் அழகு ஒன்றில் முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்க்குறோம். இன்றைய தலைப்பு வட்டார மொழி தன்மை. அப்போ தமிழ்நாட்டில் வட்டார வழக்குகள் பல இருப்பினும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை மற்றும் சென்னை வட்டார வழக்குகள் குறிப்பிடத்தக்கவையாக இருக்கு. தமிழகத்தில் மட்டுமில்லாது உலகளவில் 22 வட்டார வழக்குகள் இருப்பதாக எத்னோலக் என்ற உலக மொழியியல் பதிப்பு நிறுவனம் தெரிவிக்குது. ஆதி திராவிடர், ஐயர், ஐயங்கார், அரவா, பருகண்டி, கசுவா, கொங்கர், கொரவா, குர்சி, மதராசி, பரிகலா, பாட்டு, மொழி, இலங்கை தமிழ், மலேசிய தமிழ், பர்மா தமிழ், தென்னாப்பிரிக்க தமிழ், திகாலு, அரசின், சங்கீதி, கெப்பர் என்ற போன்றவற்றிலும் கொங்கு மற்றும் குமரியாவன வேறு தெரிந்த வட்டார வழக்குகள் ஆகும். சரிங்களா? அப்போ பேராசிரியர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் என்ன செய்கிறாரு, கிளைமொழிகளை இன்றைய நாட்டுடன் ஒப்பிட்டு கிளைமொழி வடிவம் அதற்கு பொது வடிவம் என்று சொல்லியிருக்காரு. அப்போ கிளைமொழிகளின் வடிவம்னு பார்த்தா 12 வடிவங்களை சொல்லியிருக்காரு. தென்னாடு, குட்டநாடு, குடநாடு, கற்காநாடு, சீதாநாடு, பூலிநாடு, அருவாநாடு, அருவா வடதலை நாடு, வேநாடு, பாண்டி நாடு, மலாடு, புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு 12 வகையாக பிரித்திருக்காரு. இதே கபில் சிலவேல் என்ன செஞ்சிருக்காரு, கிளைமொழிகளை ஆராய்ந்து தமிழின் கிளைமொழிகளை 4 பெரும் பிரிவுகளாக பிரித்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, இலங்கை தமிழையும் மற்றொரு பிரிவாக கொள்கின்றார். எப்படின்னா, வடக்கு கிளைமொழி, கிழக்கு கிளைமொழி, மேற்கு கிளைமொழி, தெற்கு கிளைமொழி, இலங்கை கிளைமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அந்த கிளைகளில் பேசக்கூடிய மொழிகளை வைத்து மொழிகளாக வகைப்படுத்தியிருக்காரு. யாரு? கபில் சிலவேல். வட்டாரத்தன்மையில் வகைப்படுத்தியவர் யாரு? தேப்போ மீனாட்சி அவர்கள். இதுவும் ஒரு முக்கியமான பாடத்தலைப்பாக இருக்கு. இதுல இருந்தும் வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது இங்கே தென்பாண்டி நாடு அப்படின்றதான் முதல்ல தொடங்கும். எதுல? இந்த வட்டார நாடு, வட்டார கிளைமொழியின் வடிவம்னு சொல்லக்கூடிய நாடுகளுடன் ஒப்பிட்டு கிளைமொழிகளை வகைப்படுத்தினார்ல தேப்போமி, அவர் சொன்ன நாட்டில் முதல் நாடா தென்பாண்டி நாட்டுன்னு வரும். சரிங்களா? இது தற்கால பெயர் என்னன்னா, திருநெல்வேலியில் இருக்க தென்பகுதியை தான் சொல்றாங்க. அங்க கிளைமொழியில பற்றம் சோன்றின்லாம் இருக்கு. பெற்றம் சோன்றிலாம் இருக்கு. பெற்றம் அப்படின்னா எருமை, பசு, எருமை அதெல்லாம் சொல்லுது. சோன்றினா சோறு. அதுதான் இங்க வினாவை கேட்டிருக்காங்க. தென்பாண்டி நாட்டுல ஆவினை எவ்வாறு அழைக்கிறாங்க? ஆனா பசுன்னு நமக்கு தெரியும். ஆனா தென்பாண்டி நாட்டுல என்ன பெயரால் அழைக்கப்படுது, என்ன கிளைமொழியால் அழைக்கப்படுதுன்னா பெற்றம். அடுத்து, பெரிய மண்கலத்தை குறிக்கும் காங்க என்ற சொல் எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு வந்தது? ஓகேங்களா? கிளைமொழிகளை மட்டும் சொல்லலை, எங்கெங்கு வந்து, அதாவது கலவை சொற்களாக இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களை பற்றி இங்கே பேசப்படுறாங்க. அப்போ காங்கு அப்படின்ற சொல் மண்கலம் அப்படின்னாவே கிளே அப்படின்றது நமக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. கிளே அப்படின்னாவே சீனம். ஓகேங்களா? சீன களிமண் சொல்லுவாங்கல்ல, அதை தான் கிளேன்னு சொல்கிறது. அப்போ அந்த காங்கு என்ற சொல் எந்த மொழியிலேருந்து தமிழ் மொழிக்கு வந்தது அப்படின்னா சீன மொழியிலேருந்து தான் தமிழ் மொழிக்கு வந்தது. இதுவும் ஒரு முக்கியமான கட்டாய வினா தரக்கூடிய ஒரு பகுதியாக இந்த வட்டார மொழி தன்மைகள் இருக்கு. கட்டாயமாக ஒரு வினாவாது, 1 அல்லது 2 வினாக்கள் இந்த தலைப்பிலிருந்து அதிகம் கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கு. மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம்.